விருந்துக்கும் விம் ஒரு கரண்டி போதும். புதிய விம் ஒரு கரண்டியில் சிறப்பான சிக்கனம். வணக்கம். இது ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். திமிங்கலங்களை விட்டு நெட்டலிகளை கைது செய்யும் அரசு, மஹிந்தவை கைது செய்யுமாறு சுஹாஸ் சவால். சாணி அபேசேகர மற்றும் ரவி செனவரத்ன அரசியல் தஞ்சமடைந்துள்ளதாக நாமல் குற்றச்சாட்டு. உயிர்த்த ஞாயிறு விசாரணை குறித்தும் விசனம். கர்தினால் வீதிக்கு இறங்குவதை தடுக்கவே உயிர்த்த ஞாயிறு விவகாரத்தை கையில் எடுத்த அரசு, உதய கம்மன்பில குற்றச்சாட்டு. இலங்கையில் அதிகரித்த சமையல் எரிவாயுவின் விலை, அதிருப்தியில் மக்கள். வடக்கு கிழக்கிற்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை, அதிகரிக்கும் வெப்பநிலை. கோயிலுக்கு சென்ற பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை, தெலுங்கானாவில் அதிர்ச்சி. தொடர்வது விரிவான செய்திகள். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பில் வழக்கு தொடரப்படுவதை தவிர்ப்பதற்காக ஷானி அபேசேகர மற்றும் ரவி செனவரத்ன ஆகியோர் அரசாங்கத்தில் முக்கிய பதவிகளை வகித்து அரசியல் தஞ்சம் அடைந்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். ஆகவே உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் முதலில் இருவரிடமும் விசாரணையினை நடத்துமாறு அவர் ஜனாதிபதியிடம் வலியுறுத்தியுள்ளார். இலங்கையில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இடம்பெற்ற போது முக்கிய பதவிகளை வகித்த முன்னாள் குற்றப்புலனாய்வு பிரிவு பணிப்பாளர் ஷானி அபேசேகர மற்றும் ஓய்வு பெற்ற சிரேஷ்ட பிரதி காவல்துறை மாதிபர் ரவி செனவரத்ன ஆகியோர் என்ன நடந்தது, எப்படி நடந்தது என்பதை நன்கு அறிவார்கள் என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். எனவே அரசாங்கம் முதலில் அவர்களிடம் கேள்விகளை கேட்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். மேலும் தேசிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவரின் 2 மகன்கள் ஒரு தாக்குதலோடு தொடர்பு பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இதனால் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விடயத்தை அரசியலாக்குவதற்கு பதிலாக அரசாங்கம் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினரிடம் உண்மைகளை கேட்டறிய வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். உண்மையான குற்றவாளிகள் அரசாங்கத்துக்குள் இருக்கின்ற பொழுது பொதுஜன பெரமுன உறுப்பினர்களிடம் குற்றவாளிகள் யார் என்று கேட்பது அர்த்தமற்றது என்றும் நாமல் ராஜபக்ஷ கூறியுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தினத்திற்கு பின்னர் அரசாங்கத்துக்கு எதிராக பேராயர் கர்தினால் மல்கம் ரஞ்சித் ஆண்டகே வீதிக்கு இறங்குவதை தடுப்பதற்காகவே ஏப்ரல் 21க்கு முன்னர் உண்மையை வெளிப்படுத்துவதாக ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளதாக பிபுத்துரகேல உரிமைய கட்சியின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் உண்மையை வெளிப்படுத்த சுபநேரம் பார்க்க வேண்டுமா என்று கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். ஆட்சிக்கு வந்தவுடன் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல்கள் தொடர்பான உண்மையை பகிரங்கப்படுத்துவதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தேர்தல் காலத்தில் மக்களுக்கு வாக்குறுதி வழங்கினார். இந்த மாதம் 21ஆம் தேதிக்குள் உண்மையை பகிரங்கப்படுத்தாவிடின் அரசாங்கத்துக்கு எதிராக வீதிக்கு இறங்குவதாக கர்தினால் மல்கம் ரஞ்சித் ஆண்டகை அரசாங்கத்துக்கு எச்சரிக்கை விடுத்திருந்தார். அரசாங்கத்துக்கு எதிராக பேராயர் வீதிக்கு இறங்குவதை தடுப்பதற்காகவே 21ஆம் தேதிக்கு முன்னர் குண்டு தாக்குதலின் உண்மையை வெளிப்படுத்துவதாக ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். குற்றத்தின் உண்மையை வெளிப்படுத்த சுபநேரம் பார்த்துக் கொண்டிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. குண்டு தாக்குதல்கள் தொடர்பாக கடந்த காலங்களில் நியமிக்கப்பட்ட ஆணைக்குழுக்கள் பல அறிக்கைகளை வெளியிட்டுள்ளன. இருப்பினும் அந்த அறிக்கைகளின் பரிந்துரைகளை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஜனாதிபதி வெளிப்படுத்தும் உண்மையில் உள்ள பொறுப்புதாரி யார் என்பதை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இலங்கையை கொள்ளையிட்ட ராஜபக்ஷ குடும்பத்தை கைது செய்யாமல் சிறு குற்றங்களோடு தொடர்புடைய நபர்களை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் கைது செய்து வருவதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக பேச்சாளர் சுகாஸ் தெரிவித்துள்ளார். எனவே ஜனாதிபதி மற்றும் நாடாளுமன்ற தேர்தல்களில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றாத நிலையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் அவர்களுக்கு மக்கள் தகுந்த பாடத்தை கற்பிப்பார்கள் எனவும் அவர் கூறியுள்ளார். பாராளுமன்ற தேர்தலிலும் ஜேவிபியும் அனுரகுமாரவும் சுட்ட வடை இம்முறை வடகிழக்கில் பொரியாது அவியாது. மக்கள் மாயையிலிருந்து விலகிவிட்டார்கள். அதை உறுதிப்படுத்துவது போல் சம்பவங்கள் அரங்கேறிக் கொண்டு வருகிறது. முந்த நாள் ஜேவிபியினுடைய ஒரு எம்பி மருத்துவர் பவானந்த ராஜா அவர்கள் ஒரு கருத்தை முன் வச்சிருக்கிறார் மீட்டிங்ல. என்ன கருத்து என்றால், திஸ்ஸ விகாரையை அகற்றுவது தொடர்பாக அறிக்கை அனுப்பினாலும் மேல்மட்டத்தில இருந்து பதில் வராது. நாங்கள் டாக்டர்கிட்ட கேட்கிறோம், பிறகு என்னத்துக்கு டாக்டர் மரியாதை கட்டு அற்பமான எம்பி பதவிக்காக தமிழினத்தை அழிச்ச ஜேவிபியோட ஒட்டி கொண்டிருக்கிறீர்கள்? OTPக்கு டாக்டர் பவானந்த ராஜா, சகோதரர்கள் ரஜீவன் மற்றும் இளங்குமரன் ஆகியோர். வடகிழக்கில் 8 MP இருக்கு.
இந்த 8 பேரும் வந்தது ஒரு அரசியல் விபத்து. அந்த 8 பேரும் தாங்கள் செய்த பாவத்துக்கு பரிகாரம் தேடுறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. உடனடியாக இந்த 8 பேரும் JVP-யில இருந்து வெளியேறி தமிழினத்தை காட்டி கொடுப்பதை நிறுத்த வேண்டும். இந்த உள்ளூராட்சி மன்றங்கள்ல JVP-யோட சேர்ந்து போட்டியிட்டு தமிழினத்தை காட்டி கொடுப்பதற்கும் ஒரு கூட்டம் வெளிக்கிறது. இது வேதனையான உண்மை. இப்ப வந்த புதிய இளைஞர் யுவதிகளுக்கு இப்பதான் 20-21 வயசு நிரம்பி இருப்பவர்களுக்கு கடந்த காலங்கள் தெரியாது. JVP-யினுடைய உண்மை முகம் தெரியாது. அவர்கள் படுபாதகர்கள், தமிழினத்தை அழித்தவர்கள். தமிழினத்தை மாத்திரம் இல்லாமல் தங்களோட சொந்த சிங்கள சகோதரர்களை கொலை செய்தவர்கள் JVP. எமது மண்ணில இருந்து கொண்டு தமிழ் மக்களை ஏமாத்தி கொண்டிருக்கிற, பேக்காட்டி கொண்டிருக்கிற கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரை பார்த்து கேட்கிறேன், அமைச்சர் அவர்களே, நீங்கள் யாழ்ப்பாணத்தில் இருந்து படம் போடாமல் முடிந்தால் உங்களுடைய கட்சிக்கும் அனுரகுமாரவுக்கும் முதுகெலும்பு இருந்தால் இலங்கையை கொள்ளையடித்த, பொருளாதாரத்தை வங்குரோத்தாக்கிய ராஜபக்சே குடும்பத்தை கைது செய்து சிறையில் அடையுங்கள். மஹிந்த ராஜபக்சவை கைது செய்யுங்கள், பெசில கைது செய்யுங்கள், கோத்தபாயவை கைது செய்யுங்கள். மத்திய வங்கியை கொள்ளையடித்த ரணில் விக்ரமசிங்கவை கைது செய்யுங்கள். ரவி கருணாநாயக்கவை கைது செய்யுங்கள். இவர்களை எல்லாம் கைது செய்வதற்கு வக்கில்லாத உங்களுடைய அரசாங்கம் திமிங்கிலங்களை தப்ப விட்டுட்டு நெத்தலிகளை கைது செய்து படம் போடுகிறீர்கள். பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவதாக கூறி ஆட்சிக்கு வந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தற்பொழுது பலஸ்தீனத்துக்கு ஆதரவாக செயற்பட்ட முஸ்லிம் இளைஞரை கைது செய்து தடுத்து வைத்துள்ளமைக்கு இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் கண்டனம் வெளியிட்டுள்ளார். யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட அவர் கைது செய்யப்பட்டுள்ள இளைஞரை விடுவிக்குமாறும் அரசாங்கத்திடம் கோரியுள்ளார். தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வரக்கும் போது சொன்ன காரணம் தான் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை அவங்க நீக்கிறங்கிற காரணம். அது பயங்கரவாத தடுப்பு சட்டம் எங்களுக்கு தெரியும், இந்த நாட்டில் பல பேருக்கு எதிராக பாவிச்சுற சட்டம். பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை எடுக்க சொல்லி ஐக்கிய நாட்டு சபையில் கூட சொல்லி, ஐக்கிய நாட்டு சபை மனித உரிமை ஆணையக்குள்ள கூட சொல்லியிருந்தது. இப்போ இந்த சூழ்நிலை அரசாங்கம் வரக்குள்ள நாட்டை ஜனநாயக ரீதியாக முன்னுக்கு கொண்டு போறது தான் சொல்லிட்டு வந்தாங்க. அதோடு இந்த பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை அவங்க நீக்கிறேன்னு சொல்லி உறுதியாக சொல்லியிருந்தாங்க. அந்த சூழ்நிலை நான் கடந்த 22ஆம் தேதி சனிக்கிழமை ஒரு முஸ்லிம் இளைஞர் ஒருவரை பலஸ்தீனுக்கு எதிராக, பலஸ்தீனுக்கு சார்பாக, இஸ்ராயலுக்கு எதிராக செயல்பட்டதுக்காக அவரை கைது செஞ்சு பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை வச்சு டிடென்ஷன் ஆர்டரை கொடுத்து 90 நாளைக்கு வச்சிருக்காங்க. இதை இலங்கை ஆசிரியர் சங்கம் நாங்க வன்மையாக கண்டிக்கிறோம். ஏன்னா பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை நீக்கிறேன்னு சொன்ன அரசாங்கம் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை பாவி பலஸ்தீனுக்கு சப்போர்ட்டா பேசினதுக்கு, சப்போர்ட்டா செயல்பட்டதுக்காக இந்த செஞ்ச செயல்பாடு நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். எங்களுக்கு தெரியும் இந்த இளைஞர் விசேஷமாக அவங்க இந்த பலஸ்தீனுக்கு ஆதரவாக தான் செயல்பட்டு எங்களுக்கு இந்த நாட்டில் தற்போது இருக்க அரசாங்கத்தில் அமைச்சராக இருக்கிற பிமல் ரத்நாயக்க பலஸ்தீன ஃப்ரெண்ட்ஷிப் செயல்பாடுகள் இருக்கிற ஒரு ஆள். அவர் பலஸ்தீனத்துக்காக சொலிடாரிட்டி மூவ்மெண்ட்லையும் தலைவராக இருக்கிறார். அந்த சூழ்நிலையில் பலஸ்தீனத்துக்கு ஆதரவாக இருக்கிறேன்னு சொல்ற அரசாங்கம், அந்த அரசாங்கத்தில் உறுப்பினர்கள் கூட ஆதரவாக இருக்கக்குள்ள பலஸ்தீனுக்கு ஆதரவா செயல்பட்ட ஒரு முஸ்லீம் இளைஞனுக்கு எதிராக இந்த பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை பாவிச்சது நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இலங்கையில் லாவ் சமையல் எரிவாயுவின் விலை நேற்று நள்ளிரவு முதல் அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் பெட்ரோலின் விலையில் மாற்றங்களை கொண்டுள்ளது. இலங்கையில் நேற்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் 12.5 கிலோகிராம் லாப் சமையல் எரிவாயு கொள்கலனின் விலை 420 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதன்படி அதன் புதிய விலை 4100 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் 5 கிலோ லாப் சமையல் எரிவாயு கொள்கலன் ஒன்றின் விலை 168 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை 1645 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை நேற்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் எரிபொருட்கள் சில்லறை விற்பனை விலையில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்படி ஒக்டேன் 92 ரக பெட்ரோல் லீட்டர் ஒன்றின் விலை 10 ரூபாவினால் குறைக்கப்பட்டு புதிய விலை 299 ரூபாய் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் ஒக்டேன் 95 ரக பெட்ரோல் லீட்டர் ஒன்றின் விலை 10 ரூபாவால் குறைக்கப்பட்டு புதிய விலை 361 ரூபாவாகும். இதேவேளை ஓட்டோ டீசல், சூப்பர் டீசல் மற்றும் மண்ணெண்ணெய் ஆகியவற்றின் விலைகளில் மாற்றங்கள் எதுவும் மேற்கொள்ளப்படவில்லை. இலங்கையின் பல பகுதிகளிலும் நிலவுகின்ற வெப்பமான வானிலை குறித்து பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.
இலங்கையின் மேல், வடக்கு, வடமத்திய, சப்ரகமுவ, தென், வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் மட்டக்களப்பு ஆகிய மாவட்டங்களின் சில பகுதிகளிலும் வெப்பநிலையானது எச்சரிக்கை மட்டத்தில் காணப்படுவதாக ஸ்ரீலங்கா வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதற்கமைய குறித்த பகுதிகளில் 39 பாகை செல்சியஸ் முதல் 45 பாகை செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதனால் வெளிப்புறங்களில் வேலை செய்வோர் லேசான ஆடைகளை அணியுமாறும், நிழலான பகுதிகளில் ஓய்வெடுத்து போதிய அளவு நீரை அருந்துமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதிக வெப்பத்தால் ஏற்படக்கூடிய சுகாதார பிரச்சினைகள் தொடர்பில் அவதானம் செலுத்துமாறும், சரியான சுகாதார நடைமுறைகளை பின்பற்றுமாறும் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கொழும்பில் உள்ள நட்சத்திர விடுதியொன்றில் இருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்ட இளைஞர் ஒருவர் தன்னை மன்னிக்குமாறு தாயாரிடம் கோரிய கடிதம் ஒன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளது. கொழும்பில் உள்ள பிரபல நட்சத்திர விடுதியின் பூந்தோட்டத்தில் இருந்து இளைஞர் ஒருவரின் சடலம் நேற்று கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக கோட்டை காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சந்தேகத்துக்கிடமான சூழ்நிலையில் இறந்த நபர் கண்டி கொண்டசாலை பகுதியைச் சேர்ந்த 29 வயதுடைய அசன தனஞ்சிய பண்டார என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார். குறித்த இளைஞன் ஞாயிற்றுக்கிழமை நட்சத்திர விடுதிக்கு வந்து 31ஆம் மாடியில் உள்ள 16வது அறையில் தங்கியிருந்ததாகவும் காவல்துறையினரின் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில், மன்னிக்கவும் அம்மா, நான் மிகவும் சோர்வாக இருக்கிறேன், நான் எப்போதும் கஷ்டப்படுகிறேன், வலியை தாங்குவது கடினம், என் இதயம் மிகவும் பலவீனமாக உள்ளது, தயவு செய்து என்னை மன்னியுங்கள் என கடிதம் ஒன்றை எழுதி வைத்துவிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். அம்பாறை சம்மாந்துறை பகுதியில் சொற்கண் வகை துப்பாக்கி மற்றும் T56 ரக துப்பாக்கி ரவைகளை வைத்திருந்த ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அம்பாறை மாவட்டம் சம்மாந்துறை காவல்துறையினருக்கு கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையில் அனுமதி பத்திரம் இல்லாத சொற்கண் வகையைச் சேர்ந்த துப்பாக்கியும் T56 ரக துப்பாக்கியின் 10 ரவைகளுடன் சந்தேக நபர் நேற்று மாலை கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபர் மலையடி கிராமம் 4 பகுதியைச் சேர்ந்த 66 வயதுடைய ஓய்வு பெற்ற முன்னாள் குடிசார் பாதுகாப்பு படை உத்தியோகத்தராவார். மேலும் சந்தேக நபர் உள்ளிட்ட சான்று பொருட்களை இன்று நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை சம்மாந்துறை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். இந்தியாவின் தெலுங்கானாவில் கோவிலுக்கு சென்ற பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியினை ஏற்படுத்தியுள்ளது. தெலுங்கானாவில் உள்ள ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமி கோவிலுக்கு சென்ற 30 வயது பெண் அடையாளம் தெரியாத நபர்களால் கூட்டு பாலியல் வன்கொடுமைக்குட்படுத்தப்பட்டுள்ளார். குறித்த பெண் தன்னுடைய உறவினருடன் கோயிலுக்கு தரிசனம் செய்ய சென்று அங்கு தங்கியிருந்த நிலையில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. உறவினர் பெண்ணை காப்பாற்ற முயன்ற போது அவர் தாக்கப்பட்டு ஒரு மரத்தில் கட்டப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த சம்பவம் தொடர்பில் விசாரணையை மேற்கொண்டு வரும் காவல்துறையினர் 6 பேரை கைது செய்துள்ளனர். இந்த சம்பவத்தில் 8 பேர் ஈடுபட்டுள்ளதாகவும் 2 தலைமறைவாகியுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. வடக்கு ஸ்பெயினில் உள்ள ஒரு சுரங்கத்தில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் 5 பேர் உயிரிழந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சுரங்கத்தில் உள்ள இயந்திரம் ஒன்றில் ஏற்பட்ட பிரச்சினை காரணமாகவே வெடிவிபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் 4 பேர் காயமடைந்துள்ளனர். உயிரிழந்த 5 பேரும் ஸ்பெயினின் வடமேற்கு மாகாணமான லியோனில் வசிப்பவர்கள் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். வெடிவிபத்து இடம்பெற்ற பொழுது சுரங்கத்தில் எத்தனை பேர் பணியாற்றினார்கள் என்ற விவரங்கள் இதுவரை வெளியிடப்படவில்லை. செய்திகளின் நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். திமிங்கலங்களை விட்டு நெட்டலிகளை கைது செய்யும் அரசு, மஹிந்தவை கைது செய்யுமாறு சுஹாஸ் சவால். சாணி அபேசேகர மற்றும் ரவி செனவரத்ன அரசியல் தஞ்சமடைந்துள்ளதாக நாமல் குற்றச்சாட்டு. உயிர்த்த ஞாயிறு விசாரணை குறித்தும் விசனம். கர்தினால் வீதிக்கு இறங்குவதை தடுக்கவே உயிர்த்த ஞாயிறு விவகாரத்தை கையில் எடுத்த அரசு, உதய கம்மன்பில குற்றச்சாட்டு. இலங்கையில் அதிகரித்த சமையல் எரிவாயுவின் விலை, அதிருப்தியில் மக்கள். வடக்கு கிழக்கிற்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை, அதிகரிக்கும் வெப்பநிலை. கோயிலுக்கு சென்ற பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை, தெலுங்கானாவில் அதிர்ச்சி. இத்துடன் ஐபிசி தமிழின் இன்றைய காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.